இந்த ஏற்றத்தாழ்வு மோகம் இருக்குல்ல, நான் உயர்ந்த இடத்துக்கு போணும், நீ தாழ்ந்த இடத்துக்கு இந்த ஏற்றத்தாழ்வு மோகம் எதனால் வருது? ஏன்னா எல்லாரும் சமமாக இருக்கணும், பிறருடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கணும், பிறரை கஷ்டப்படுத்தக்கூடாது. நாம் உயர்வான இடத்துக்கு போகும்போது நம்ம கூட இருந்தவங்கெல்லாம் தாழ்வான இடத்துல இருந்தால் அவங்க மனசு கஷ்டப்படும், அவங்ககிட்ட பழக முடியாது. நம்ம நம்ம பொருளாதாரத்தில் யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட தான் நமக்கு பேசணும்னு தோணும். ஒரு பணக்காரன் ஏழைகிட்ட பேச மாட்டான், ஏழை ஏழைகிட்ட தான், பணக்காரர்களையும் நடுத்தர வர்க்கத்தில் தான் பழகுவாங்க. அப்போ நாம் இப்போ உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கும்போது நம்ம கூட இருந்தவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கீழே இருப்பாங்க. அப்போ அவங்க மனசு கஷ்டப்படும். அப்போ அவங்களோடே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமத்துவத்தை விரும்புகிறவர்களாக இருப்பது தான் இயற்கையான பண்பு. அப்படி இருக்கும்போது சிலர் ஏன் நம்ம உயர்ந்த இடத்துக்கு போகணும், எல்லாரையும் விட உயர்ந்த இடத்துக்கு போகணும். மனிதர்களுக்கே அந்த மாதிரி ஒரு ஏற்றத்தாழ்வு மோகம் இருக்கிறது. உயர்ந்த சாதி மனப்பான்மை, எனது மதம் தான் உயர்ந்தது, நாங்கள் தான் பணக்காரங்க, இப்படி உயர்ந்த மோகம், இந்த ஏற்றத்தாழ்வை வரவேற்கிற ஒரு மனப்பான்மை ஏன் ஏற்படுகிறது? அது போதையினால் தான் வருது. இந்த போதை நம்ம சாப்பிட்ற உணவு இருக்குல்ல, இது ஒரு போதை. அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற ஒரு போதை, அளவுக்கு அதிகமான வலிமை மீது உள்ள ஒரு மோகம். இது ஒரு ஊக்க மருந்து. நாம் சாப்பிட்ற சாப்பாடு ஒரு ஊக்க மருந்து. அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற ஒரு ஊக்க மருந்தை தான் மனிதர்கள் உணவாக சாப்பிடுகிறார்கள். இட்லி, பூரி, பொங்கல், தோசை, அரிசி, கேழ்வரை, கோதுமை, மாமிசம், உப்பு போட்டு சமைக்கிறோம்ல, இது எல்லாமே நாம் எதை சமைக்கிறோம்? ஊக்க மருந்தை சமைத்து கொண்டு இருக்கிறோம். பச்சையாக இருக்கிற வரைக்கும் தான் அது உணவு. நம்ம அதை சமைச்சிட்டோம்னா அது மருந்தாக மாறிவிடும், ஊக்க மருந்தாக மாறிவிடும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் உள்ள வேலைகள் அனைத்தும் மிக கடினமாக இருக்கிறது. இந்த வேலைகளை செய்வதற்கு அளவுக்கு அதிகமான வலிமைகள் தேவை. பிறரை வேலை வாங்கணும். அப்போ தான் இங்கே உள்ள வேலைலாம் என்னது? மற்றவங்கள வேலை வாங்கணும். மற்றவங்கள வேலை வாங்குறதுக்கு நமக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை. அந்த வலிமை தருவது உணவு தான் தரும். நீங்கள் காய்கறி, பழங்களை மட்டும் உப்பு போடாமல் சாப்பிட்றீங்க, பச்சையாக சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு வலிமை குறைவாக தான் இருக்கும். அந்த குறைவான வலிமையை வச்சு மற்றவங்கள வேலை வாங்க முடியாது. இந்த இயந்திர அறிவியல் உலகம் பிறரை வேலை வாங்குகிற ஒரு உலகம், பிறரால் வேலை வாங்கப்படுகிற ஒரு உலகம், அடிமைத்தனம் நிறைந்த உலகம். அடிமைத்தனத்தால் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகமே உருவாக்கப்பட்டது. ஒரு கட்டடம் கட்டுறோம் அப்படின்னா மற்றவங்கள வேலை வாங்கினா தான் நீங்கள் அந்த கட்டடத்தை கட்ட முடியும். தனித்து நின்று ஒரு ஆளை மட்டுமே இந்த கட்டடத்தை கட்ட முடியாது. அதுபோல் கட்டடம் கட்டுறது, ரோடு போடுறது, இங்கே இருக்கிற எல்லா வேலைகளும் பிறரை வேலை வாங்கணும். அந்த வேலை வாங்குவதற்கு உங்களுக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை. அந்த வலிமை தருகிற உணவை தான் மனிதர்கள் சாப்பிட்றாங்க. அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற உணவுகளுக்கு நீங்கள் அடிமையாகிறீங்க. அப்போ அடிமைத்தனம் தான் போதை. போதைன்னா என்னென்னா அதோட தன்மையே அடிமைத்தனம் தான். அந்த உணவுக்கு நீங்கள் அடிமையாகிறீங்க, அளவுக்கு அதிகமான வலிமைக்கு அடிமையாகிறீங்க. ஏன்னா அளவுக்கு அதிகமான வலிமை இருந்தால் தான் நீங்கள் நிறைய பணத்தை சம்பாதிக்க முடியும், இங்கே உள்ள வேலைகளை செய்ய முடியும், வாழ முடியும். அப்படி இருக்கும்போது அளவுக்கு அதிகமான வலிமை என்பது கட்டாயமாக்கப்பட்டு விட்டது. அப்போ அதுக்கு நம்ம அதுக்கு நீங்கள் அடிமையாகி தான் ஆகணும். இது வேண்டான்னு சொல்ல முடியாது. எனக்கு அளவுக்கு அதிகமான வலிமை வேண்டான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களால் இந்த உலகத்தில் வாழ முடியாது. எனக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவையில்லை அப்படின்னா உங்களுக்கு பேங்கில் பணம் இருக்கணும். ஏற்கனவே மாதம் எடுத்து செலவு பண்ணணும். வேலைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லாதவங்களுக்கு தான் எனக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவையில்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும். அப்போ இங்கே வாழணும் அப்படின்னா அளவுக்கு அதிகமான வலிமை என்பது உங்களது தேவையாக இருக்கிறது, இங்கே உள்ள வேலைகளை செய்வதற்கு. அதனால் இந்த அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற உணவுகளுக்கு நாம் இங்கே அடிமையாக தான் இருக்கிறோம். இந்த சோறு, பூரி, பொங்கல், தோசை இதுக்கெல்லாம் நம்ம அடிமையாக இருக்கிறோம், அடிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறோம். இது நோய்களை தரும் என்று தெரிந்தும் கூட நாம் அதை சாப்பிடுவதற்காக கட்டாயப்படுத்தப்பட்டு இருக்கிறோம். அதுதான் இந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கு காரணம். இந்த அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற இந்த உணவுகள் இருக்குல்ல, இதுதான் போதை உணவு. போதை, நீங்கள் எதுக்கெல்லாம் அடிமையாயிட்டீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு போதை. போதையோட தன்மைன்னா என்னென்னா அது உங்களை அடிமைப்படுத்துது. எதெல்லாம் உங்களை அடிமைப்படுத்துதோ அதெல்லாம் உங்களுக்கு போதை. அப்போ சோறு சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியாது, அளவுக்கு அதிகமான வலிமை இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, என் தொழிலை செய்வதற்கு எனக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை. அந்த வலிமை தருகிற அந்த சோறு, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி இதற்கெல்லாம் நான் அடிமை அப்படின்னா அப்போ அது உங்களுக்கு போதை. இந்த போதை தான் இந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கு காரணம், ஏற்றத்தாழ்வு மனப்பான்மைக்கு காரணம். மனிதர்கள் ஏன்னா இந்த உணவை சாப்பிட்டாலே உங்களுக்கு அளவுக்கு அதிகமான வலிமை வருது இல்லை. அப்படி வரும்போது அளவுக்கு அதிகமான வலிமை வந்த உடனே மனிதர்கள் மீது ஒரு ஈகோ வந்துடுது. இந்த உணவை சாப்பிட்ட உடனே, இந்த சோறு, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் சாப்பிட்ட உடனே உங்கள் உடம்புல பயங்கர வலிமை வந்துடுது. உடனே மனிதர்கள் மீதே உங்களுக்கு ஒரு ஈகோ வந்துடுது. என் உடம்புல இப்போ பயங்கர வலிமை வந்துருச்சு, இந்த வலிமை யாரையாவது அடிமைப்படுத்த வேண்டும் என்று தான் எனக்கு தோன்றுகிறது, யார்கிட்டயா சண்டை போடணுன்னு தான் தோணுது, மனிதர்களை நேசிக்கணும்னு இப்போ எனக்கு தோணலை. காரணம், நான் இப்போ சோறு சாப்பிட்ருக்கேன், இட்லி சாப்பிட்ருக்கேன், பூரி சாப்பிட்ருக்கேன். இந்த உணவு எனக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தருகிறது. உப்பு போட்டு சமைச்சா இந்த ஊக்க மருந்து.
இதை நான் சாப்பிட்டிருக்கிறேன், இது எனக்கு இப்பொழுது அளவுக்கு அதிகமான வலிமை தருகிறது, ஒரு வெறியை தருகிறது, மனிதர்களை அடிக்க வேண்டும், அடிமைப்படுத்த வேண்டும், அவமானப்படுத்த வேண்டும், அழிக்க வேண்டும் என்கிற உணர்வை தருகிறது. ஏனென்றால் இந்த உணவை சாப்பிடுவதால் எனக்கு உடலில் நோய் ஏற்படும், இதை சாப்பிட்டு கொண்டே இருந்தால் எனக்கு நோய் ஏற்படும், நோய் என்னை அழித்து விடும். அப்போ இந்த உணவை சாப்பிடுவதால் நான் அழிவை நோக்கி தான் போகிறேன். அப்படி இருக்கும்போது நான் அழிவதாக இருந்தால் இந்த உலகமும் அழிய வேண்டும். அப்போ இந்த உணவை சாப்பிட்ட உடனே உங்களுக்கு மற்றவங்களை அழிக்கணுங்கிற எண்ணம் வரும். ஏன்னா நீங்களும் இந்த உணவை சாப்பிட்டதால் அழிவை நோக்கி போகிறீர்கள். நீங்கள் அழிவை நோக்கி போகும்போது இந்த உலகமும் அழிவை நோக்கி போகணும் அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. இப்படி எல்லாருமே இந்த உணவை தான் சாப்பிட்றாங்க. எல்லாருமே மனிதர்களை பார்க்கும்போது அழிக்கணுங்கிற நினைப்போடையே பார்க்குறாங்க. எல்லாருமே ஆண்கள் பெண்கள் எல்லாரும் இந்த உணவை தான் சாப்பிட்றாங்க. அரிசி கேழ்வரை கோதுமை இந்த உப்பு போட்டு சமைச்சு அந்த ஊக்க மருந்தை தான் சாப்பிட்றாங்க. எல்லாரும் இப்போ அளவுக்கு அதிகமான வலிமையோடு இருக்காங்க. பிறரை அழிப்பதற்கு தான் நமக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை. பிறரை நேசிப்பதற்கு நமக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவையில்லை. அதுக்கு காய்கறிகள் பழங்களுக்கு எல்லாம் போதும். பிறரை நேசித்தால் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ முடியாது. பிறரை அடிமைப்படுத்த வேண்டும், பிறரை வேலை வாங்க வேண்டும், அவர் என்ன நினைக்கிறாங்க, அவங்க மனசு கஷ்டப்படும் அப்படிலாம் நினச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மனித தன்மையோடு இருந்தீங்கன்னா ஈவு இறக்கம்லாம் உங்களுக்கு அதிகமாக இருந்தால் மற்றவங்கள வேலை வாங்கிட மாட்டீங்க. அப்போ உங்களால் பணம் சம்பாதிக்க முடியாது. அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு தகுதியற்றவராக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். நீங்கள் மென்மையானவராக இருந்தால், இரக்கமுடையவர்களாக இருந்தால், அன்பு உடையவர்களாக இருந்தால், அன்பை எதிர்பார்க்கிறவராக இருந்தால் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நீங்கள் தகுதியற்றவர்கள். உங்களிடம் மனிதத்தன்மை இருக்கக்கூடாது, மனித ஈவு இரக்கம் கருணை இதெல்லாம் இருக்கக்கூடாது. பிறருடைய உணர்வுகளை ஆராயக்கூடாது, பிறரை அடிமையாக பார்க்க வேண்டும். அடிமையாக பார்த்தா தான் நீங்கள் வேலை வாங்க முடியும், அப்போ தான் பணம் சம்பாதிக்க முடியும், அப்போ தான் இந்த உலகத்தில் வாழ முடியும், இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ முடியும். அப்போ அதற்கேற்ற ஒரு உணவு தான் இது. பிறருடைய உணர்வுகளை ஆராயக்கூடாது, நல்ல பண்புகள் எதுவும் ஏற்பட்டு விடக்கூடாது, ஈவு இறக்கம் கருணை எதுவும் ஏற்பட்டு விடக்கூடாது. அதற்கேற்ற உணவு தான் இது. இந்த சோறு பூரி பொங்கல் தோசை உப்பு போட்டு சமைச்ச இந்த மாமிசம் மீன் முட்டை இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அளவுக்கு அதிகமான வலிமை வரும், வெறி வரும். வலிமை வந்த உடனே நாம் வலிமையானவராக மாறிவிட்டோம் என்கிற எண்ணம் வரும். அப்போ பிறருக்கு நான் பிறரிடம் நான் அன்பை எதிர்பார்க்க மாட்டேன். அப்படி ஈகோங்கிறது இந்த உணவை சாப்பிட்டாலே உங்களுக்கு ஈகோ வந்துடும். பிறருக்காக நான் இறங்கி போக மாட்டேன் அப்படிங்கிற எண்ணம் வரும். அப்போ என்னுடைய தேவைகளை இப்போ எனக்கு ஒரு தேவை இருக்குது மற்றவங்ககிட்ட அப்படின்னா அதை நான் காசு கொடுத்து பெற்றுக்கொள்வேன். உங்கள்கிட்ட நான் ஒரு அன்பாக போய் நான் உங்கள்கிட்ட உதவி கேட்க மாட்டேன். என்னுடைய வேலை இப்போ கடினமானதாக இருக்கிறது. பெரிய வேலைகளை சாதித்துக் கொள்வதற்கு பிறரை அச்சுறுத்தி அல்லது உனக்கு தேவையான ஊதியத்தை கொடுத்து உன்னை அடிமையாக பார்த்து உன்னிடமிருந்து நான் வாங்கிக் கொள்வேன் அப்படிங்கிற அந்த பிறரை அடிமையாக பார்க்குற மனப்பான்மை இந்த உணவை சாப்பிட்டாலே வந்துவிடும். அந்த பிறரிடம் அதனால் அந்த மாதிரி தான் இந்த உணவுகளோட தன்மையே அப்படித்தான் இருக்குது. இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.